அந்த மேட்டர் அந்த அரசியல் இருக்கு. எங்க ஊர்ல இந்த அரசியல் இருந்துச்சு. எங்க ஊர்ல நான் பார்த்த அண்ணனை வச்சுதான் இந்த படத்தை நான் எழுதின கதையை அப்படின்னு சொல்லிட்டாரு. தனி மனுஷனை வச்சுதான் அந்த கதை பண்ணியிருக்காங்க. அதுல வந்து குருவை வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இருக்கு. குருவுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. பார்த்த ஆளோட இன்ஃபர்மேஷன் தான் குரு அந்த கேரக்டர் ஒர்க்குக்கு காரணம்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஹைலைட் பண்ணி அவர் எப்பயுமே உண்மை சம்பவங்கள் தான் பதிவு பண்றாரு. அப்ப அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். மாரி சொல்றது வாழையை தவிர மற்ற எல்லா படத்துலயும் ஒரு அரசியல் இருக்கும், ஒரு ஜாதி மேட்டர் அந்த மாதிரி இருக்கும். மேல் ஜாதி கீழ் ஜாதி அந்த மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. இதுல அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிருக்காங்க. அது வரைக்கும் அவருடைய ஸ்டைல் இருக்கு. உண்மை சம்பவம் தானே. அவர் கற்பனை கதை இல்ல. ஸோ நடக்கிற விஷயத்தை தான் பதிவு பண்ணிருக்காரு. நல்லா தான் இருக்கும். ஓவராலா படம் இப்போ காந்தாரா ரிலீஸ் ஆகிறப்போ தனுஷ் படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா காந்தாரா பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைஸ் வந்து 600 crores டேமேஜ் பண்ணிருக்கு. இப்போ இந்த படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு, தீபாவளி ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கலெக்ஷன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்கும் சார். படம் மக்களுக்கு பிடிக்கும். உயிரோட்டமா இருக்கு சார். படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலே இல்லை. ஏதோ ஒரு சம்பவத்தை பார்ப்போம்ல, அப்படிதான் இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்தது. என்ன பண்ணிருக்காங்க படத்துல? என்ன கதை இருக்கு? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு படத்துல? உங்க தம்பி தானே பண்ணிருக்காங்க? ஆமா, கணேசனோட வாழ்க்கை வரலாறு அவரோட தான். அவரு அப்படியே காட்டியிருக்காங்களா? ஏன்னா நீங்க கூடவே இருந்திருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன மாதிரி காட்டிருக்காங்க? ஏதாவது மாத்திருக்காங்களா? கொஞ்சம் ரொம்ப சண்டை அந்த மாதிரி எல்லாம் இல்லை. கொஞ்சம் மாத்தி